தமிழ் சீனியர் June 1980. Get ready. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, நாளைக்கு நமது சுதந்திர தினத்தின் 31வது ஆண்டு விழா ஆகும். இந்த புனிதமான நிகழ்ச்சியை ஒட்டி நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள நம்முடைய தேசத்து குடிமக்கள் அனைவருக்கும் வானொலி வாயிலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய இந்திய தேசம் பல்வேறு முனைகளில் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. அவ்வாறு இருந்தாலும் கூட இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையில் அது இருக்கிறது. அவ்வாறு வளர்ச்சி அடைய வேண்டுமானால் நிலையான தன்மை இருக்க வேண்டும். நிலையான தன்மையே நமது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. நம்முடைய வரலாற்றில் நாம் இப்பொழுது ஒரு திருப்பு முனையில் நிற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் தவறான பாதையில் திரும்பிவிட்டால் அது தேசத்திற்கு ஆபத்தாக முடியும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜனநாயகத்தில் எப்பொழுதும் நியாயமான கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அத்தகைய கருத்து வேறுபாடுகளை பற்றி விவாதிப்பதற்கான மன்றங்கள் இருக்கின்றன. அங்கு இவைகளை பற்றி விவாதிக்காமல் கருத்து வேறுபாடுகளை தெருக்களுக்கு கொண்டு செல்லுதல் போன்றவைகளுக்கு ஜனநாயகத்தை கொண்டு செல்ல கூடாது. கசப்பு மிக்க வேற்றுமைகள் இருந்தால் அவற்றை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த வேற்றுமைகளின் காரணமாக தேசம் பிளவுபட அனுமதிக்க கூடாது. அவ்வாறு பிளவுபடும் தேசம் தன்னுடைய நிலையில் தலைநிமிர்ந்து நிற்க முடியாது, முன்னேற்றம் அடையவும் முடியாது. புத்துயிர் பெற்ற புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வளர வேண்டும். எந்த நாடும் தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்காவிட்டால் அது முன்னேறவே முடியாது. எத்தகைய அறைகூவல்கள் எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அவற்றை எதிர் நோக்குகின்ற திறமை ஒரு நாட்டிற்கு தேவை. ஏழை மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில் ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்து வருகின்றன. அத்தகைய ஏற்றத்தாழ்வுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். இத்தகைய நிலைமையில் நம்மால் அசட்டையாக இருக்க முடியாது. தேசத்திலுள்ள எல்லா மக்களுக்கும் சமூக நீதியும் பொருளாதார நீதியும் வழங்க வேண்டும் என்ற திட்டத்துடன் நாம் முன்னேற வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த நலிந்தவர்களுக்கு இடையே தங்களது எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும் என்ற நம்பிக்கை வளர்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டுமென்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு நாம் அமைந்திருக்கும் திட்டம் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் இன்னும் சிறந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய தேசத்தின் விலைமதிப்பு இல்லாத செல்வமாகிய இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி பொறுமை இழக்கவோ சந்தேகப்படவோ கூடாது. கடுமையாக உழைக்கும் இந்த மிக பெரும் மனித சக்தியை தேசத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபடுத்த வேண்டும். குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சியில் இந்த சக்தியை பயன்படுத்த
வேண்டும். சென்னை கிடங்கு தெருவிலுள்ள பிரபுதாஸ் சகோதரர்களின் செயலாளரிடமிருந்து வேலூர் கலசபெருமாள் கோவில் தெருவிலுள்ள கணபதி சகோதரர்களுக்கு 2 ஆகஸ்ட் 1973 தேதியிட்ட கடிதம். அன்புடையீர், தாங்கள் பல ஆண்டுகளாக எங்களுடைய சரக்குகளை மொத்தமாக எடுத்து விற்பனை செய்பவர்களாக இருக்கிறீர்கள். தற்பொழுது அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கிறோம். பலவிதமான வண்ணங்கள் கொண்ட 5000 பட்டு புடவைகள் பல அளவுகளில் எங்களிடம் இருக்கின்றன. சுமார் 18 மாதங்களுக்கு முன்னால் அவைகள் தயார் செய்யப்பட்டவை ஆகும். ஆனால் இன்னும் புதுமை மாறாமலும் நல்ல விதத்திலும் அவைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் உறுதி கூறுகிறோம். இப்பொழுது நாங்கள் ஏற்படுத்தியுள்ள ஒரு சிறப்பு திட்டத்தின் கீழ் அந்த புடவைகளுக்கு 40% கழிவு அளிக்க தீர்மானம் செய்திருக்கிறோம். தீபாவளிக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கின்றன. எனவே பட்டுப் புடவைகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து விற்பனை செய்து விடுவீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் மிக சிறந்த விற்பனையாளர் என்பதை நாங்கள் அறிவோம். தங்கள் அன்புள்ள ஸ்டாப்.